எப்போவும் நெல்லிக்காய் வாங்கினா மோரில் போட்டு ஜூஸ் அடித்து குடிச்சிடுவோம். இந்த முறை ஊறுகாய் போட போகிறோம். நெல்லிக்காவை பச்சையாக கட் பண்ணி தாளிக்கிறத விட இது போல் ஆவியில் வச்சு தாளிச்சா சூப்பராக இருக்கும் ஊறுகாய். ஏன் எனக்கு இந்த விபரீத ஆசைன்னா எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். இந்த டைம் நானே ட்ரை பண்ண போகிறேன். சரியாக 10லேருந்து 15 நிமிஷம் நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். இது போல் கையில் எடுத்து அமுத்தினா சீட் தனியாக நெல்லிக்காய் தனியாக கட் ஆகிடும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே போல் விதையெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த விதைகளை காய வச்சு போட்டால் மரமாகும்னு நினைக்கிறேன். அதனால தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நீங்களும் வெயிலில் காய வச்சிங்கன்னா இது வெடித்து இதுக்குள்ளே குட்டி குட்டியாக சீட்ஸ் வரும். அதை அப்படியே எடுத்துன்னு போய் நிலத்துல போட்டிங்கன்னா மரம் வரும். ஊறுகாய் போடுறதுக்கு கொஞ்சமாக கடுகு ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயத்தையும் செவப்பாகிற மாதிரி வறுத்து அதே மிக்சியில் போட்டுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு கடுகு போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பொடி, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு 3யும் எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த சூடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் நெல்லிக்காய் கெடாமல் இருக்கும். ஊறுகான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி. இதை 3 நாள் வெளியவே நல்லா ஊறுற மாதிரி குலுக்கி விட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் தாங்கும். முக்கியமாக தண்ணி படாமல் வச்சுக்கோங்க.